எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கக்கூடிய இடம் துர்கம் கோட்டை. ஓம் நம சிவாய். இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பாதியில் வந்து இரண்டாவது நுழைவாயில். ஒரு 100 அடி 200 அடிக்கான பள்ளம் இருக்குது. வெள்ளூர் விஷய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கக்கூடிய இடம் துர்கம் கோட்டை. விஜயநகர பேரரசு மன்னர்களால் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் இந்த துர்கம் கோட்டை. இன்றைக்கி வந்து இதை ஒன்றுபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கிறதுனால ஒன்றுபுரம் கோட்டை அப்படிங்கிற பெயர்லேயுமே அழைக்கப்படுது. எனக்கு பின்னாடி தெரிகிற அந்த மலையோடைய உச்சியில் தான் அந்த கோட்டை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரொம்ப செங்குத்தாக இருக்குது இந்த பாறை. இப்போது நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த துர்கம் கோட்டையுடைய முதல் நுழைவாயில். இந்த முதல் நிலை நுழைவாயில் அப்படிங்கிறது நம்ம மலை ஏற ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த முதல் நிலை நுழைவாயில் அப்படிங்கிறது இருக்குது. அதோடைய பக்கவாட்டு சுவரில் வெறும் 2 அடுக்குகள் இருக்கக்கூடிய அந்த கற்கள் மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாமே சரிஞ்சிட்ருக்கு. இங்கே நுழைவாயில் இருந்ததுக்கான ஒரே ஆதாரமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது இந்த 2 பக்கங்கள்லையும் இருக்கக்கூடிய இந்த நுழைவாயிலுக்கான கற்கள் தான். அதாவது இந்த வாசக்கால்னு சொல்லணும் இல்லையா, அந்த வாசக்கால் வைக்கிறதுக்காக கற்களை வந்து 2 பக்கமும் அடுக்கி நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நம்மளுடைய தரைப்பகுதி வந்து தொடங்கிறதுக்கு போகிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு இந்த நுழைவாயிலுடைய அகலம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து போய் கோட்டையில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை நம்ம போய் பார்ப்போம். வாங்க. இதுதான் இந்த கோட்டையினுடைய இரண்டாவது நுழைவாயில். இதுதான் வந்து இந்த பக்கம் சுவர் முடியுது. அதற்கு எதிர்ப்புறத்தில் வந்து மிகப்பெரிய பாறை இருக்குது. அந்த பாறையை கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு சிறிய சுவர் எழுப்பி அதற்கு நடுவில் தான் இந்த கோட்டையினுடைய இரண்டாவது நுழைவாயில் அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கோட்டைக்குள்ளே அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து 2 கல் தூண்கள் மாதிரியான அமைப்பு வந்து கீழே விழுந்திருக்கு. இதை வந்து முழுசாக வந்து செஞ்சே முடிக்கலை. இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பாதியில் வந்து கைவிட்ட மாதிரியான ஒரு சூழலில் தான் இந்த 2 கல் தூண்களும் இருக்குது. ரெண்டுமே வந்து குறைஞ்சது 12 அடி உயரம் இருக்கும். தடிமனும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் 2 அடிகளாக அதோடைய சுற்றளவை கொண்டு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சு அப்படியே பாதியில் விட்டுட்டு போயிருக்காங்க. ஒருவேளை இந்த நுழைவாயிலுக்கான அந்த வாசக்கால்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான விஷயமாக இதை செய்ய முயற்சி பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இந்த கோட்டைக்குள்ளே நம்ம அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா, இப்போது இந்த கோட்டையினுடைய இரண்டாவது நுழைவாயில் சொன்னோம் இல்லையா, ஸோ இங்கே உள்ளே வந்த உடனே சூப்பரான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
இங்கே வரக்கூடிய இந்த மழை தண்ணியை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக ஏன்னா மழை நீர் வந்து பள்ளமான பகுதியை நோக்கி தானே ஓடும். ஸோ அப்படி இந்த தண்ணி வந்து இந்த பள்ளத்துலேருந்து வரும்போது கரெக்டாக இந்த இடத்துல அந்த மழை நீரை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக செயற்கையாக ஒரு சிறிய குளம் மாதிரியான ஒரு அமைப்பை வந்து செங்கற்களும் சுதையும் பயன்படுத்தி அவ்வளோ அழகாக ஒரு அரை வட்ட வடிவிலான சுவரை எழுப்பி ஃபேண்டாஸ்டிக்காக செஞ்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு வந்து நீரினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த நீர் தேவையை புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு விஷயம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தம்பி இறங்குறம்போது இந்த கிளைய இந்த கொடியை பிடிச்சிக்கிட்டே வாங்க, பிடிக்காம இருந்தீங்கன்னா ஃபுல்லாக இலை மூடி இருக்கிறதுனால எங்கே பள்ளம் இருக்குது என்னங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் பார்த்து வாங்க தம்பிங்களா. அதே மாதிரி இலை தழைகள் இருக்கிறதுனால அடியில் வந்து பாம்புகள் மாதிரியான ஊர்வனம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க. நைஸ். ஓ, ஏதோ ஒரு பாழடைஞ்ச ஒரு பங்களாக்குள்ளே வர மாதிரியான ஒரு உணர்வு. இதுதான் இந்த கிணறு. செமையாக இருக்குது. மேற்கொண்டு இதில் போகலாமா அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு ஐயத்தை வந்து ஏற்படுத்துது. எப்போவுமே இந்த மாதிரியான இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஏன்னா அதுவும் இந்த மாதிரி நீர்நிலைகள் சுனைகளில் இறங்கும்போது என்னதான் ட்ரையாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது வந்து உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆழம் இருக்கலாம், பாறைகள் இருக்கலாம். அந்த பாறைகள் மேலே வந்து இந்த இலைகள் வந்து மூடி இருக்கலாம். திடீர்னு நம்மளை வந்து உள்ளழுக்கிறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ப்ராப்பராக தரெல்லாம் போட்டுலாம் இந்த கிணறெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா வெறும் சுவர் மட்டும்தான் நீர் வெளியேறாமல் இருக்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து இயற்கையான முறையில் தான் இந்த பாறைகள்லேருந்து நீர் வழிஞ்சு வர்றதை தேய்க்கிறது தான். ஸோ அதனால் இந்த மாதிரி கல் ஏதாச்சும் போட்டு அது சாலிடாக நிற்கிதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓ, ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஆக்சுவலி. இந்த இடத்துல இப்போது நான் நடக்கும்போது இது வந்து கீழே வந்து சாலிடான ஒரு சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து கண்டிப்பாக அன்ஈவனான ஒரு சர்ஃபேஸ் தான். பாறைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துருக்கணும். நாளடைவில் நிறைய, ஏன்னா எத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 450 வருஷத்துக்கு மேலே 500 வருஷங்கள் கிட்ட வந்து இந்த கோட்டை வந்து இப்படியே இருக்குது. ஸோ இதில் எந்த அளவுக்கான இலைகள் தழைகள் விழுந்து ஒரு வருஷமும் அது ஒரு பஞ்சு மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்கும். ஸோ இப்போ அது மேலே தான் நம்ம இப்போ நடந்துக்கிட்டே இருக்கோம். இதுதான் வந்து தண்ணீர் வர்ற வழி. அங்கே மேலேருந்து மழை நீர் வந்தது அப்படின்னா இதுக்குள்ளே தான் தண்ணீர் மொத்தமாக வந்து இறங்கி இங்கே தான் தண்ணீர் தேங்கியிருக்கும். இங்கேருந்தே இவங்க வந்து அதை பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ அப்படியே நம்ம இப்போது அடுத்து இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கு போய் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் இந்த கோட்டையினுடைய வெளிப்புற மதில் சுவர். இந்த இடம் தான் நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது வந்து எனக்கு வலதுபுறத்தில் ஒரு 100 மீட்டருக்கு போகுது, எனக்கு இடதுபுறத்தில் ஒரு 50 மீட்டருக்கு வந்து இந்த வெளிப்புற சுற்றுச்சுவர் அப்படிங்கிறது நீளுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறிய கால்வாய் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ரகசிய நுழைவாயிலாக இருந்திருக்கிறதுக்கான சாத்தியங்கள் அத்தனையுமே இருக்குது. நான் கூட வந்து இந்த இடத்துல அது முடியுது அப்படின்னு நினச்சேன். இந்த வெளிப்புற சுவர் மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து ஏதாவது அவசர நிலையில் இல்லை ரகசியமாக யாருக்காவது தகவல் சொல்லணும், இல்லை வந்து ஒரு சேஃப்டிக்காக ஒரு எக்ஸிட் பாயிண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு சரியாக ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இதுக்குள்ளே வர முடியும். ஒருவேளை இங்கே வந்து எதிரிகள் வந்து நுழைஞ்சிட்டாங்க, அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது ஒரு அரசரோ இல்லை ஒரு தளபதியோ உடனே அவங்கள பாதுகாப்பு பண்ணோம் அப்படின்னா இந்த வழியாக நான் நின்றுட்டுருக்கல, இந்த ஒரு சிறிய நுழைவாயில் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சின்ன டனல் மாதிரியான ஒரு அமைப்பு தான். அதுக்குள்ளே இறங்கி இந்த மலையினுடைய இந்த பகுதியில் ரொம்ப ஈஸியாக வந்து கிராமத்தை வந்து ரீச் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ஆள் போயிட்டாங்க அப்படின்னா இங்கே
கல் வச்சு ஒரு பாறையை உடனே தள்ளி விட்டோம் அப்படின்னா இந்த வழி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹரஸ்ட் ஆகிடும். அப்போது மறுபடியும் இன்னொருத்தர் அவங்கள பின்தொடர்ந்து போக முடியாத ஒரு சூழல் வந்து கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். இதுதான் அந்த வழியில் நம்ம நுழைஞ்சு வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் இந்த கிராமங்கள் தெரியுது. அப்படியே இது வந்து இந்த கோட்டையினுடைய வெளிப்புற சுவர் அப்படியே கண்டினியூஸாக இது வந்து தொடர்ந்து இங்கே ஒரு சிறிய கண்காணிப்பு பகுதி ஒன்று இருக்குது. ஒரு பாறை மேலே வந்து ஒரு சுற்றுச்சுவர் மாதிரியான ஒரு மேடை மாதிரியான ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி அங்கேருந்து தான் காவல் வந்து இந்த கோட்டையை வந்து காவல் காக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். ஸோ இப்போ நாம் அந்த இடத்துக்கு போய் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. அந்த மேடை வந்து இதுதான். இப்போ இந்த மேடை மேலே ஏறணும் அப்படின்னா எப்படி அதுக்கு வழி இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரியல முழுசாக. ஏன் அப்படின்னா இந்த பக்கமும் ஒரு 100 அடி 200 அடிக்கான பள்ளம் இருக்குது. இந்த பக்கம் அந்த நீர் தேக்கி வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த குளம் போன்ற அமைப்பு இருக்குது. இந்த மதில் சுவரில் இருக்கும். இது மேலே இப்போ எப்படி ஏறுறது அப்படிங்கிறது தான் செம்ம சேலஞ்ச். ஆனால் ஏறினா சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் வந்து பள்ளம். நம்ம இன்னும் ஒரு 2 அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அப்படியே கீழே போய் அந்த நீர் தேக்கத்தில் போய் விழ வேண்டியது தான். இப்போ இது மேலே எப்படி ஏறுறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணி பார்ப்போம். இதுதான் நம்ம இந்த வெளிப்புற அந்த சுவர் மதில் சுவர் மேலேயே வந்து இந்த கண்காணிப்பு மேடைக்கான இந்த பாறை மேலே ஏறிட்டோம். இந்த பாறை மேலே ஏறின உடனே இங்கே 2 பக்கமும் வந்து இந்த மேடைக்கான, ஏன்னா இது வந்து ஒரு பாறை, இது முழுசாக வந்து ஒரே ஒரு பாறை. ஸோ இதில் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து வெளிப்புற சுவர்கள் அப்படிங்கிறது பாதுகாப்புக்காக எழுப்பணும் அப்படிங்கிறது கட்டாயமான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக வந்து சுவர் வந்து எழுப்பியிருக்காங்க. முழுக்க வந்து சுவர்கள் எழுப்பி 2 பக்கமும் வந்திருக்கு. அப்படியே வந்தோம் அப்படின்னா மேலே நமக்கு வந்து கண்காணிப்பு மேடை அப்படிங்கிறது வந்து இருக்குது. இந்த இடத்துல இருந்து முழுசாக இதுதான் அதோடைய எட்ஜு. இந்த விளிம்பு பகுதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இந்த பக்கம் நம்மளால் கோட்டையை பார்க்க முடியும். அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய 360 டிகிரிக்கான வியூ வந்து இந்த இடத்துல தான் நமக்கு கிடைக்கும். பின்னாடி கோட்டை, அதை தாண்டி எல்லா பக்கமும் வந்து சுற்றி நிலப்பரப்புகள் மட்டுமே. ஸோ அட்டகாசமாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கோட்டை வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா நிச்சயமாக இருந்திருக்கக்கூடும். இந்த கோட்டைக்கு பின்னாடி சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பொக்கிஷ அறை, அதாவது விஜயநகர பேரரசினுடைய களம்பூரான் கோட்டையில் தங்க நாணயங்கள் வந்து அச்சிடப்பட்டதாக சொல்லப்படுது இல்லையா. அந்த தங்க நாணயங்களை இங்கே இருக்கக்கூடிய நிலவரையில் தான் சேமித்து வச்சதாகவும் சொல்லப்படுது. ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் நமக்கு எழத்தான் செய்யுது. காரணம் இந்த கோட்டையினுடைய இந்த வலிமையான ஒரு கட்டமைப்பு பார்க்கும்போது. அதையும் தாண்டி இது பதுங்கு கோட்டை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அவசர காலத்தில் போர்க்காலங்களில் வந்து மன்னர் வந்து இந்த இடத்துல வந்து அந்த பதுங்கு குழியில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த கோட்டையில் பதுங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோட்டை எழுப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ நிச்சயமாக வந்து வரலாற்றில் இந்த கோட்டை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கோட்டையாக இருந்திருக்கிறதுக்கான சாத்தியங்கள் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து போய் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து போய் பார்ப்போம் இந்த கோட்டையில் இருக்கிறது. இப்போ இந்த கோட்டையினுடைய பக்கவாட்டு சுவர் மேலே தான் இப்போ நாம் நடந்து போயிட்டுருக்கோம். எனக்கு அப்படியே ஒரு 2 அடி நான் கீழே வச்சேன் அப்படின்னா பள்ளத்தில் போய் வெல்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும். அப்படியே போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக மஞ்சு புல் மறைஞ்சிருக்கு. இங்கெல்லாம் வந்து கோட்டையினுடைய சுவர் இங்கே உள்ளே வந்து ஒரு கட்டமைப்பு வந்து இருந்திருக்கு. ஆனால் அந்த கட்டமைப்புகள் வந்து இன்றைக்கி முழுசாக வந்து இந்த புற்கள் எல்லாமே முளைச்சி அதை வந்து முழுசாக கவர் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. சுத்தமாக எதுவுமே தெரில. ஆனால் நம்ம கொஞ்சம் டாப்பில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சுவர்கள், அந்த கட்டமைப்புக்கான சுவர் பகுதிகள் மட்டும் நமக்கு அப்படியே தெரிகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய அறைகள் மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இருந்திருக்கணும். ஆனால் அது எல்லாமே நாளடைவில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கவனிப்பு இல்லை, முழுசாக சொல்லணும்னா பராமரிப்பு இல்லாததுனால முழுசாக வந்து எல்லாமே இன்றைக்கி இந்த செடிகள் வந்து கவர் பண்ணி முழுசாக இருந்துருது. அப்படியே எனக்கு பக்கத்தில் பாருங்கள், அப்படியே பள்ளம்
அதே போனால் இந்த பாறை தான் முழுக்க அப்படியே ஊர்கள் தெரியுது. முழுசாக இந்த இடம் ஃபுல்லாக இப்போ வந்து புல்லெல்லாம் முளைச்சி பயங்கரமாக இருக்குது. இப்போவே இப்படி இருக்குது. நம்ம இந்த மழை காலங்களில் வரும்போது ரொம்பவே வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. இப்படியே போவோம். இப்போ இங்கே வந்துட்டோம், சுவர் மேலேயே வந்துட்டோம்னா இது அடுத்து நகர்றதுக்கான வழி எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரில. இது என்னடா இது ஒரு என்ட்ரன்ஸா அது? ஸோ அப்படி போகலான்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருந்திருக்கணும். ஒரு மாளிகை மாதிரியோ இல்லை வந்து ஒரு மிகப்பெரிய அறை மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே இருந்துருக்கணும். அங்கே சுவர்லாம் இருக்குது. பெரிய அளவில் வந்து ஒரு அறையோடைய வெளிப்புற சுவர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அது மேலே தான் கருங்கற்களை வந்து அடுக்கி இந்த இடத்த வந்து எழுப்பியிருக்காங்க. அது மேலே வந்து செங்கற்களையும் சுதையும் வந்து போட்டு பிணைச்சிருக்காங்க முழுசாக. அதெல்லாமே இந்த தூண்கள் எல்லாம் சரிஞ்சதுனால இன்றைக்கி இதுவுமே அமைங்கி போய் இந்த கல் தூண்கள்லாம் ஏடா கூடமாக அப்படியே விழுந்திருக்கு. எல்லாமே பெரிய பெரிய சைஸு முழுசாக. இங்கே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து அந்த நுழைவாயில் மாதிரியான ஒரு அமைப்பு. செமையாக இருக்குது. இங்கே இப்போ நான் இந்த நுழைவாயில் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொன்னாலே, இந்த கோட்டைக்கு உள்புறத்தில் அறைகள் வந்து இருந்ததற்கான சான்றுகளும் அந்த கட்டமைப்புகளும் இருந்து எல்லாமே வந்து செதஞ்சு போயிருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்று இருக்குது. அந்த பாறையில் ஒரு அழகான கோட்டோவியம் ஒன்று இருக்குது. கிருஷ்ணன் வந்து குழல் ஊதுற மாதிரியான ஒரு கோட்டோவியம் தான். ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து அவருடைய இடுப்புக்கு கீழ் பகுதி இந்த இடத்துல இருக்குது. அது வந்து கம்ப்ளீட் ஆகலை. கீழே வந்து ஒரு கோடு போட்டு இதிலிருந்து இந்த பாதியிலிருந்து இருக்கிற மாதிரியான இந்த சிற்பம் வந்து இருக்குது. இங்கேருந்து இங்கே வரங்க, இது வந்து இடுப்பு பகுதி. இங்கேருந்து அப்படியே மேலே போகுது. இங்கேருந்து போயிட்டு இங்கேருந்து அவருடைய இடது கை இங்கே இருக்குது. இடது கையினுடைய விரல்கள், அந்த விரல்களில் புல்லாங்குழல். இந்த புல்லாங்குழல் வந்து இந்த பக்கமாக அப்படியே போகுது. கிருஷ்ணருடைய முகம் இங்கே இருக்குது. இந்த இடம் தான் முகம். இந்த இடம் முகம். இது வந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால இதெல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு இன்றைக்கி வந்து முழுசாக தெளிவாக பார்க்குற அந்த ஒரு விஷயத்தை வந்து இழந்துருச்சு. அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு உருவம் இருக்குது. இந்த உருவம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியல. ஒருவேளை ராதையாக இருந்திருக்கலாம். அது வந்து தெளிவு இழந்துருச்சு. ஆனால் இது வந்து நம்ம உத்து பார்த்தா மட்டும்தான் இதை நம்மளால் எக்ஸாக்டாக புரிஞ்சிக்க முடியும். இங்கே வரைக்கும் தலை இருக்குது. அதுக்கு மேலே வந்து கிரீடம் இருக்குது. அவருடைய கிரீடம் வந்து இப்படி மேலே வந்து ரொம்ப நீட்டாக உயரமாக போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கிரீடம் இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு ஓவியம். இதை பார்த்ததில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து வேறு என்னென்ன இந்த மாதிரி சர்ப்ரைசஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நம்ம அப்படியே போய் தொடர்ந்து பார்ப்போம். ஸோ நம்ம இங்கே பாருங்கள், ஒரு கோயில் மாதிரியான ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே நம்ம அந்த கோயில் மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று பார்த்தோம் இல்லையா, பட் ஆனால் அது உள்ளே ஏறலாம் அப்படின்னு பார்த்தா எறும்பு இருந்தது. சரி, அதையும் மீறி ஏறி பார்த்தோம். ஆனால் உள்ளே இறங்குறதுக்கு வழியே இல்லை. முழுக்க வந்து முள் செடிகளும் புதர்களும் வந்து மண்டி கிடக்கு. ஸோ முன்னாடி இதை ஏறி அப்படியே அந்த நீர் நிலத்தில் வந்து அதாவது அந்த நீர்நிலையில் இறங்கி தண்ணீர் எடுக்கிறதுக்கான ஒரு சோர்ஸாக இருந்திருக்கணும். எப்படின்னா, இப்போது இந்த கோட்டையோட மேல்புறம் பாருங்கள், இதிலிருந்து நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்களாக தண்ணி வந்து வழிஞ்சிக்கிட்டு வந்த அந்த தடயம் வந்து நமக்கு தெரியுது. அந்த கருப்பு கலரில் தெரியுது இல்லையா, அது வந்து பல வருடங்களாக தண்ணீர் வந்து இந்த நீர்நிலை, இந்த நீர் தேக்கத்துக்குள்ளே வந்ததுக்கான சுவடு தான். நம்ம கீழே வந்து பாருங்கள், முழுசாக அப்படியே மெதுவாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே வந்திருக்கு. இந்த செடி தெரியுது இல்லையா உங்களுக்கு, முழுசாக இந்த செடி தெரியுதுல்ல, இந்த செடி தெரிகிற அந்த இடம் தான் வந்து அந்த நீர்நிலை முழுசாக. அதோடைய வெளிப்புற சுவருமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த நீர் தேக்கத்தினுடைய இந்த வெளிப்புற சுவர் அவ்வளோ அழகாக வந்து கருங்கற்களால் வந்து எழுப்பியிருக்காங்க. செமையாக வந்து தண்ணியை வந்து எந்த வகையிலலாம் இவங்க பயன்படுத்திக்க முடியுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளவு அழகாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க.
ஒரு பாறை மேலே தான் அவங்களுக்கு சரியாக எப்படி கணிச்சிருக்காங்க பாருங்கள். கணிக்கலை, அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கே வந்து மழை பெய்யும் போது எந்த இடத்துல வந்து தண்ணி வருது அப்படிங்கிறது அவங்க வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, அப்போ இந்த இடத்துல நம்ம அந்த தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்கான அமைப்பை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதை சரியாக திட்டமிட்டு அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து கட்டியிருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாறைகளை உடைக்கிறதுக்காக இவங்க வந்து பயன்படுத்தின அந்த கடப்பாறை, அந்த உளியினுடைய சுவடுகள், அந்த தடங்கள் எல்லாமே அப்படி அப்படியே இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பாறையில் வந்து முழுக்க வந்து ஒரு வழுக்கு பாறை மாதிரி தான் ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஆனால் அந்த பாறையிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி மேலே ஒரு கால் அடி மட்டும் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த படி மாதிரியான ஒரு சிறிய அமைப்புகளை செஞ்சு இது மேலே நம்ம போகிறதுக்கான ஒரு முயற்சி தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கான அந்த மாதிரி ஏறி போகிறதுக்கான ஒரு வழி தான் அவங்களும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதில் தான் நம்ம ஏறி இந்த கோட்டையினுடைய மேல் பரப்புக்கு வந்து போக போகிறோம். ஸோ இதுதான் இந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். கரெக்டாக ஒரு கால் அடி வைக்கலாம், அப்படியே எட்ஜில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது முழுசாகவே. ஸோ அப்படியே இங்கே ஏறி வந்தோன்னா இங்கே ஒரு வழி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே தான் ஹைலைட்டு. ஒரு குகை, இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு குகை, முழுக்க செம்மையாக போகுதுங்க. ரொம்ப டெப்த்து, இந்த குகை வந்து போகிறது ரொம்ப உள்ளே வந்து போயிட்டே இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பேர் தனித்தனியாக படுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 5 விதமான குறுக்கு வழி மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து போகுது. இங்கே இது வந்து சமணர் படுகையாக இருந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் வந்து நமக்கு வரதான் செய்யும். ஏன்னா சமணர்கள் வந்து பெரும்பாலும் சிறிய குன்றுகளின் மீது தான் வந்து அவர்களுடைய பள்ளி ஆகட்டும், அவருடைய வசிப்பிடம் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி குன்றுகள் பாறைகளில் தான், அதுவும் இயற்கையாக உருவான குடைவரை குகைகளில் தான் அவங்க வந்து தங்களுடைய இடத்தை வந்து எப்பவுமே நிறுவியிருக்காங்க. ஸோ இது அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்திருக்கக்கூடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கண்டிப்பாக செஞ்சதில்லை, இயற்கையாகவே உருவாகிருக்கக்கூடிய ஒரு எம்டி ஹோல் மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. இதுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து ஏதோ சிமெண்ட்டு மாதிரியான விஷயம்லாம் கொண்டு போய் ஏதோ முயற்சி பண்ணியிருக்காங்க. முழுசாக வந்து பாழடைஞ்சு போயிருக்கு. இதுக்குள்ளே வந்து ஒருத்தர் தான் ஒரு நேரத்தில் போக முடியும். போனோம் அப்படின்னா 1 2 3 4 5 ஒரு 5 பேர் அப்படியே படுத்துன்னு ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. செம்மையாக இருந்ததில்ல. நான் இந்த குகையினுடைய என்ட்ரன்ஸில் தான் உட்காந்துருக்கேன். அப்படியே இந்த ஊர்லாம் தெரியுது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இந்த பாறைக்கு கீழே இருக்கும்போது அந்தளவுக்கு வந்து வெப்பமே நமக்கு தெரியல. இயற்கையான ஒரு குளிரூட்டி மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணோம். வாங்க. ஓம் நம சிவாய். பாறையிலே வந்து ஆடுபுலி ஆட்டம். இங்கே வந்து ஒரு சுனை ஆடேங்கப்பா, ஒரு இது வந்து ஒரு கோவிலுங்க. அது இது ஒரு கடைசி நுழைவாயில், அந்த பொக்கிஷ அறை அப்படின்னு சொல்லப்படுது. உங்க குழந்தைகளோட ஆர்வத்தையும் ஆற்றலையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு செல்ல வருகிறது GreenFX, the revolution of multimedia training center வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் கோர்ஸ். லேர்னிங்கும் கேம்ஸும் கிரியேஷனும் கலந்த ஒரு சூப்பர் ஃபன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். 4 வாரமும் 4 விதமான கிளாஸஸ், பேசிக் கம்ப்யூட்டர் மற்றும் AI டூல்ஸ், டிராயிங் அண்ட் பெயிண்டிங், கிராஃபிக் டிசைன் எசென்ஷியல்ஸ், 3D மாடலிங் அண்ட் 3D பிரிண்டிங். படிக்கிறதுக்கு ஒரு புதிய ஸ்டைல், ChatGPT, கிராஃபிக் டிசைன், மூவிஸ் அண்ட் கேம்ஸோட கத்துக்கிட்டு சும்மா கலக்கட்டும். ஏப்ரல் 17 முதல் புதிய பேட்ச் தொடங்குகிறது. உங்க கிரியேட்டிவ் விஷனை ரியாலிட்டியாக மாற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். GreenFX மல்டிமீடியா ட்ரைனிங் சென்டர், நம்பர் 508, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், RTO ரோட், சத்வாச்சாரி, வெல்லூர். 632009 9840289462 9940338307.